எந்த கஷ்டம் இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லு. நீ நல்லா என்ன கஷ்டம் இருந்தாலும் ஐயா சொல்லுவாரு, வாட்டி வரைக்குதான் நீ உன்னுடைய வார்த்தைகள் செயல்கள் அத்தனை முறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த அயோட அமரர்களை கரையிலே சப்தகன்னிய மாதர்கள் மூலமாக 7 குழந்தைகளை பெற்றெடுத்து 7 குழந்தைகளும் பிறந்த உடனே அம்மா தவத்துக்கு போய் கண்டிப்பா. ஏன்னா குழந்தைகளை நாராயணன் நெருப்பாக இருந்து அக்கினியிலே அப்ப அந்த அம்மாமார் என்ன செய்யறாங்க, நாராயணன் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தவத்துக்கு போய். ஆனா 7 பிள்ளைகள் கானகத்திலே கிடக்கிறது. தகப்பன் பார்க்கிறார், நாராயணன் 7 பிள்ளைகளை வளர்க்கணும், பச்சை பிள்ளைங்க. அப்ப என்ன செய்யறார், ஒரு தகப்பன் வளர்ப்பதை விட ஒரு தாய் நல்லா வளர்ப்போம். உண்மைதானே? சந்தேகம் இருக்கா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதிலே மண்ணை வளர்ப்பதிலே. எந்த குழந்தை நல்ல குழந்தை, நீ எப்படி இருக்கிறோ அப்படிதான். சில வீட்டுல தலைமாறி போகும். நம்ம நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்தால் அந்த பிள்ளை எக்காலம் கட்டு போய் எந்த வழியில போனாலும் கரெக்டா ரைட்டா அந்த அளவுக்கு நான் அம்மனே நினைக்கிறேன். ஒரு தாய் வளர்க்கணும். அப்ப 7 பிள்ளை வளர்க்கணும். சாதாரண தாயில முடியுமா? ஒன்னால முடியுமா? அவங்களால முடியும். 7 பிள்ளை 2 பெத்தாச்சுன்னா உடனே ஒரே பிரசவத்துல 2. இதை நான் எப்படி கரை சேர்க்க போறேனோ? எங்க 2 ஒண்ணுக்கு அப்போ 1 பெத்த உடனே அப்பனுக்கு தப்பாம அப்பனுக்கு தான் உள்ள. ஆமா, அது வரைக்கும் தண்ணி குடிப்ப வாய்ப்பு இல்லை. அடுத்த சொல்லுவோம், ஏங்க இந்த முதுகுல ஒரு ஊசி போட்டாங்க, ஒரே வலி, கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வருவீங்களா? கொஞ்சம் துணி துவைப்பீங்களா? கொஞ்சம் துணி துவைப்பீங்களா? அந்த வாஷிங் மிஷினை கொஞ்சம் போட்டு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, கல்யாணம் போவான் பிள்ளைய அப்படிதான் அவன் சும்மாதான் பட்டு சாரி கசங்கிட கூடாது. அவன் அப்ப பார்த்து ஒண்ணு கிடைச்சிருவான். அப்படி இருக்கு. ஏன்னா பட்டு சாரி அலச முடியாது. இவன் விட்டுட்டானா சாரி போச்சே. அவன் கேர்ஃபுல்லா தான் இருக்கான். உண்மையா? ஆமா. ஆனால் 7 பிள்ளைகளை ஒரு தாய் வளர்க்கணும். அப்ப சாதாரண தாயால முடியுமா? முடியாது. யாரை அழைக்கிறார்? அந்த ஓகாளி என்றே நல்ல வட்டபத்திரகாளி, ஓகாளி என்றே நல்ல வட்டபத்திரகாளி, மாகாளி தாய் நீயே ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா, மாகாளி தாய் நீயே ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. நம்ம காக்கா வரா நல்லா வேருக்கு புருடமிக போராடி, புருடமிக போராடி, மன்னவரு இருமாவதம் போராடி, இருமாவதம் போராடி, கழகிய கழையும் பெத்தவளே அம்மா, பெத்தவளே அம்மா, தவறு நாயகியே பத்திரகாளி அம்மா, பத்திரகாளி அம்மா, பெத்தவளே பெரியவளே அம்மா பத்திரகாளி, அம்மா பத்திரகாளி, பெத்தவளே பெரியவளே அம்மா பத்திரகாளி, அம்மா பத்திரகாளி, பொங்க வச்ச பூச வச்ச ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா, பொங்க வச்ச பூச வச்ச ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. கையை தட்டிங்க. நம்ம காக்க வர வேற எங்க வரல. நம்ம தான் அந்த பிள்ளைகள், நம்ம காக்க தான் வருகிறாள். மாணவளே
தீர்த்தமாடி வாராளே என்னையவள் இரமுடன் வாராளம்மா இரவாழு கையெடுத்து அம்மா வாராளம்மா அங்காரம் கொண்டு வராள் இலைக்குள்ள சந்தோஷம் கத்திடவே வாராளம்மா ஆகாளி ஓடி வரா ஓடி விளையாடி வரா விளையாடி வரா அன்னை பத்ரகாளி அம்மையானவள் குமாரபுரம் நோக்கி ஓடி வாராளே அன்னைக்கு அப்படி அழைச்ச உடனே அன்னை பத்ரகாளி வந்தா. உண்மைதானா? கண்டிப்பா கோயில்ல கொடை கொடுப்போம் அப்படிதானே? உடுக்க வச்சு மட்டும் அடிச்சா இப்ப வில்லுவா அப்படிதானே? அந்த காக்காச்சி மலை கடந்து அப்படிதானே? நம்ம சுடல மாடுறதுக்கு அழைப்பான், உடுக்க வச்சு அழைப்பான். அப்ப சுடல மாட வந்தான், கைவிட்டானா? ஆனா நாம என்ன ஜீவம் என்ன தெய்வம் கைவிட்டுட்டு போயிட்டான். இருக்கிறவர்கள் புண்ணிய புருஷர்களாக இருப்பாங்க. அப்படிதானே? நாம இருந்த சோழன் உண்மைதானே? பற்றி பிடித்தால் இறைவன் நிச்சயம். போனவர்கள் போக இருக்கிறவர்கள் புண்ணிய புருஷராயிருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டிய பாக்கியத்தை கொடுப்போம். ஆமா, எல்லாமே இறைவன் தருவார். ஐயா சொல்லுவார், இந்த பூமியில அவளை வந்து வருகிற பொழுது என்னதான் நடக்கணும்? தெச்சேனா பூமியிலே தேசவர சோதனைக்கு ஜெயமாய் வருகுடி சத்துக்கு அடையாளம் சொல்லுகிறேன் எழுந்தப்பா சுத்தமுள்ள சான்றோரே பூமியிலே ஓட்டிக்கு கொண்டு மிக ஆடுதடா அதி நேரம் மறந்து சுடல் வேதம் உண்டாகும் சாதி வர முழுப்பி சமநிலைகள் மாறுதடா ஆரிகத்து முப்பதும் பார்வையில் உண்டாகும். இன்னைக்கு பெண்களுக்கு தான் வீட்டுல கணவன் மனைவில மனைவிதான். ஆமா, மனைவிட்ட கொஞ்சம் ஒத்து போனா வீடு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க? கணவனை ராஜாவாக வைத்து மனைவி ராணியாக இருந்தாங்க. இன்னைக்கு கணவனை வேலைக்காரனா வச்சு இவ பிச்சைக்காரியா. உண்மைதானே? கணவன் ராஜாவாக இருந்தால்தான் சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள். பெட்டைதான கண்டே சிவனேயா கணவன் ராஜானா நீ கணவன் படை தளபதினா நீ மந்திரி. ஆலோசனை செய்ய. ஆனா கணவன் வேலைக்காரனா வேலைக்காரன் நீ வேலைக்காரன். அப்ப கணவனை ராஜா வச்சா நம்ம ராணியா இருக்கலாம். அன்னைக்கு வீட்டுக்குள்ள ஐயா சத்தம் மட்டும்தான் கேட்கும், அம்மா சத்தம் கேட்க. இன்னைக்கு அம்மா சத்தம் மட்டும்தான் கேட்கும், ஐயா அங்க உள்ள இருக்காரு, ஐயா சத்தம் கேட்கல. அப்படிதானே? காரணம் என்ன? உண்மைதானே? ஐயா சொன்ன உண்மைதானே? போய் தேத்திர கூறுங்கள் பூமி தானே
அன்னை கூட பிறப்பு என்ன நினைக்கிறான்? அண்ணனுக்கு தம்பி பகை. கூட பிறந்தவன் என்ன நினைக்கிறான்? விரோதியா பார்க்கிறான். ஒருத்தனுக்கு முதல் விரோதி கூட பிறந்தவனா. உண்மைதானே? அப்படிதான் நினைக்கிறான். அண்ணனுக்குன்னு நினைக்கிறானா? ஆமா. இவன் 10 வீடு கட்டி 10 எஸ்டேட் வச்சு தம்பி பிள்ளைக்கு கல்யாணம். அண்ணா ஏதாவது ஒரு வச்சு தம்பி ஒண்ணுமே இல்லை, ஏதாவது ஒண்ணு செய்யணும். சும்மா ஒண்ணுமே இல்ல ஆமா. எங்க கொடுக்க உனக்கு தம்பியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணு நடக்காது. அவன் கொடுப்பாங்கிற கொடுக்க மாட்டான். இவன் சேர்த்து என்ன செய்ய போறான்? கொடுத்தா வீட்டுல ஜோரம் இல்ல. அது ஒண்ணு அங்க கேட்கணும். எஜமானிய மாட்ட கேட்கணும். தம்பி வந்திருக்கான், ஏதாவது செய்யலாமா? அப்படியே கூட போயிரு. ஆமா, வீட்டுல வந்து எல்லாரும் கொடுக்குற போல ஒரு கொடுக்கல. தம்பி வந்தா துவையில ஜோரம். ஆமா, அப்படிதான். அம்மா வந்தா மட்டன் சிக்கன். கண்டிப்பா உண்மைதானே? ஆமா. புருஷனோட அப்பா அம்மா வந்தா தனி குடுத்தனத்துல ஒரு சாப்பாடு, அவங்களோட அப்பா அம்மா வந்தா தனி சாப்பாடு நடக்குதா? வாங்க வாங்க. ஆமா, இவங்க போறாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. அங்க அவங்க அம்மா அம்மா வாங்க, எப்படி வந்தீங்க? பஸ்லயா ஃப்ளைட்லயா? கஷ்டமா இருக்கு, உட்காருங்க. கொஞ்சம் படுக்கிறீங்களா? உண்மைதானே? நீ உன்னுடைய தாயும் தந்தையை நினைப்பது போல உன் கணவனுடைய தாயையும் தந்தையை நினைச்சா நல்லா இருக்கும். உனக்கு 2 அம்மா இருக்கு. ஆமா. என்ன நினைக்கிறோமா இல்லையே? சொல்லுவாரு, கூட்டம் குலையும் குடும்பம் பகையாகும், நாட்டை அரசாங்கம் 4 2 3 ஆகும். நாட்டை அரசாங்கம் 4 2 3 ஆகும். நடக்குதா இல்லையா? ஆமா. ஒன்றிய அரசுங்கிறோம், நாங்க தனிநாடுங்கிறோம். நடக்குதா இல்லையா? நாட்டு அரசாங்கம் 4 2 3 ஆகும். ஆமா. ஒருத்தர் அங்க போறாங்க. ஆமா. இப்போ உண்மைதானே? ஆனா நம்ம கோயில்ல என்ன பண்றாங்க தெரியுமா? சினிமா கச்சேரி வைக்கும். 3 பாட்டு தான் கடவுள். 3ஓட கடவுள் முடிச்சு. அடுத்த பாட்டு என்ன பண்ண தெரியுமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கல்லாமா, தாலி தான் கட்டிக்கிட்டு கட்டி கல்லாமா, இல்ல பிள்ளை குட்டி கட்டிக்கிட்டு கட்டி கல்லாமா. அம்மா பேபி இருக்கோ அந்த புள்ளட்டு அந்த வேலை போய் கல்யாணம் வீடு. அம்மா பேபி இருக்கோ அந்த புள்ளட்டு அந்த வேலை போய் கல்யாணம் வீடு. ரஜிதமே ரஜிதமே நடக்குது. எனக்கு எங்கேயாவது ஆன்மீகம் இருக்க கோயில் நான் வேண்டான்னு சொல்ல. சில இடங்கள்ல கோயில்ல பூஜை நடக்கும். நான் தப்பா சொல்ல. ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயில்ல முக்கியமான பூஜை அங்க நடக்குங்க. கூட்டம் கல்யாணம் இருக்கணும். கோயிலுக்கு பின்னால சினிமா பாட்டு நடக்கும். எப்படி கடவுளுக்கு என்ன பாட்டு பாடுவான்? சினிமா பாட்டு. சினிமா இங்க பூஜை ஒரு மணிக்கு ஒரு பூஜை. அந்த வெளியே போகும்போது கூட்டம் இருக்குன்னு காட்டணுமா? கோயிலே பின்னாலே பத்தி சினிமா நடக்கா இல்ல. நீ முடிஞ்ச பிறகு அவன் முடிஞ்ச பிறகு வந்து பாக்க. அதாவது ஆன்மீகமே இல்லை, யாருக்கு அந்த பக்தி இல்லை. இன்னைக்கு ஆத்தா கூட வந்து ஆடுது பாட்டுல. உண்மைதானே? கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்த தெய்வம் கூட ஆடுதம்மா. பால ஊத்துடா கூட ஊத்துடா, வேண்டிக்கிட்டு சூட சேர்த்துடா, வெட்டு ஒன்னடா துட்டு ரெண்டடா, வெட்டி வச்ச கையில சூட பண்ணடா. நம்ம சும்மா இருக்கிறோம். ஆனா இதே பார்த்த கும்பிட போன இயேசு குறுக்க வந்ததடா. மரணம் குடுத்தலும் இருக்காது. உண்மையா இல்லையா? ஐயா. ஆனா நம்ம எப்போ ஆத்தா டான்ஸ் ஆடிய உண்மையா இல்லையா? சினிமா எங்க போயிட்டு எப்படி போயிட்டு அப்படிதானே? ஆனால் தாய் தான் உடைய தெய்வம். அதான் ஒருத்தன் பண்ணார். 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்துக்கு எல்லாம் மாலா தந்து பத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஈயரும் அண்டாம துசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம பஞ்சு தண்ணி இல்லாம பாலுசரும் ஊட்டி வளர்த்த அம்மா.
அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா டாக்டர் சொன்னாலும் சொன்னாரு தொண்டைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தந்திருக்காரு. தண்ணி குடிச்சுதான் போயிட்டு நல்ல பாடுங்க. இதோட முடிஞ்சு எல்லா வேலையும் இந்த மேடையிலே போகும். நம்பிக்கை அவ்வளவுதான். உண்மைதானே? தாய் தாங்க தாயை நல்லா பாக்குற புள்ள பொண்டாட்டி நல்லா உண்மையாலு தாயை தெய்வம் மதிக்கிறோம், பொண்டாட்டி நல்லா கோபடுவோம் எல்லாம் படுவோம். ஆனா பாசமா உண்மைதானே? தாயை முதல்ல மதிக்கணும். பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. தாய் இருக்கிறவர்கள் தாயை முதல்ல தாயை பார்த்தால் அந்த வீட்டுல தெய்வம் அப்படிதானே? அவ எப்படிப்பட்ட தெரியுமா? ஆகாட்டி வரல பூடிச்சு அவன் நான் சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சு நெல்லு சேரு பொங்கி கொடுத்த தலைவட்டி நடவு நட்டு தாலி சட்டை தச்சு கொடுத்த சிறுவ செட்டு வச்சு சிலேடொன்னு வாங்கி கொடுத்த. அவன் என்ன பண்ணுவா? நமக்கு சோறு தரணும்னு அவன் என்ன செய்வா? பழைய சோறு சாப்பிடுவான். அப்படிதானே? ஆமா, நடவு செஞ்சுட்டு வந்து பைசால எப்படியாவது என் புள்ள கலெக்டர் ஆயிரணும்னு சொல்லுவா. ஊருக்கே சொல்லுவா என் புள்ள கலெக்டர்ன்னு 8 ஊரு சொல்லி அப்பா. உண்மைதானே? தாய் தாங்க உங்களை உயர்த்தி பேசுவா. அந்த தாயை மறந்து நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, பிள்ளையார் கோயில் குமாரபுரம் அல்ல, நீ திருப்பதி அந்த வெங்கடாச்சலம் அந்த இமயமலையில இருக்கிற காசி விஸ்வநாதர் எவரை பார்த்துக்கணும் அப்படிதானே? ஆனா நம்ம இருக்கும்போது விரட்டி விடுவோம். சத்தபுரம் போட்டா வச்சு மாலையை போட்டு வருஷத்துக்கு இருக்கா அந்த இதெல்லாம் உண்மைதான? இருக்கும்போது தாயை கவனிக்காதவனுக்கு என்னடா வேலை? இறந்த பிறகு என்ன சோறு கொடுத்தா என்ன கொடுத்தா? நீ சோறு கொடுத்தா சாப்பிடவா போற? இருக்கும்போது வைத்து கட்சி கொடுக்கணும் தாய். சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, பெத்த தாயை விட்டுருவான், மாமியார் மாமனாரையே தூக்கி வச்சு ஏதோ இவனுக்கு ஒரு பொக்கிஷத்தை பெற்று கொடுத்த மாதிரியும் பெத்த தாய் பட்டினிலே கிடப்பான். இவன் வேற எங்க அங்க கொண்டு கொடுப்பான். மாமி சாப்பிட்டியா, தூங்கினியா? இல்ல இல்ல இல்ல, பெத்த தாய் பட்டினில கிடப்பா. எள்ளு போல கஞ்சி தர. எங்க வீட்டுல இவங்க புட்டு உனக்கு தொண்டை அடைச்சிருந்தா அதான் தர சொல்றானா இல்லையா? இன்னைக்கு எத்தனை தாயும் தகப்பனும் இந்த ரோட்ல வந்து அனாதையா திரிகிறார்கள் தெரியுமா? எத்தனை அனாதை மடங்கள் வந்து விட்டது தெரியுமா? இதை எந்த தர்மமும் சொல்லாது, இந்து தர்மம் சொல்லுங்க. தாயை கவனி, பின்னாலே தாயை வீட்டுல பட்டினி போட்டு கோயில்ல கும்பாடு இல்ல, தீயே மிதிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கோயில்ல தீ மிதிச்சேன், கும்பம் எடுத்தேன், சந்திர குடம் வந்தேன், கடவுள் ஒண்ணுமே தரல. முதல்ல பெத்த ஆத்தாள நல்லா பார்த்தேன். நீ சந்தன குடமை எடுக்காண்டா, தீயம் மிதிக்காண்டா, கடவுள் உன் வீட்டுல வந்துருப்பா. ஆமா, அதனால நாம சந்தோஷமா இருக்கணும், கைகளை தட்டணும். இவ்வளவு நேரம் உற்சாகமா இப்படி இருந்தீங்க, ஒரு கும்மி பாட்டு இதுக்காவது கையை தட்டுவீங்களா? சுவடும் தெரியாம. ஆமா, நுரையீரல் தான் பாடுறதுக்கு மெயின் விஷயம். நுரையீரல்லே பிரச்சனை வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை அப்ப நாராயணன் நடத்தி தந்திருக்கிறான் என்றால், இந்த குமாரபுரத்திலே அவன் பிள்ளையாராக உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறான், செத்து போகவில்லை, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் நம்ம எல்லாம் இந்த 3 மணி நேரம் இங்கே இருக்க வைத்து சொல்லுவார், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் நம்மை அன்புடன் அடையாவண்ணம். தேசம் மயமேகம் நித்தித்த மகாபரவேந்திர நாராயணம். ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி இல்லை ஐயாவே. அங்கும் எங்கும் எங்கும் உயிருக்கும் எங்கள் ஐயா. சிவ 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 சிவாரகரா அரகரா. சர்வம் வைகுண்டமயம் ஜெயம் சிவ சிவ நாராயணம் நாராயணம் நாராயண நாம சங்கீர்த்தனம் சிவ சிவ நாராயணம் நாராயணம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை தொடர்பு கொண்ட அன்பு சகோதரர் சேகர் அவர்களுக்கும், இந்த ஊரினுடைய ஊர்கமிட்டி பொறுப்பாளர்களுக்கும், ஊர் மக்களுக்கும் இத்தனை நேரம் இவ்விட Bye.
தேசமயம் மேகம் நித்தித்த நாராயண யுகத்தை வெட்டி அறுத்திடலே வாராய எங்களையா வாரா சுவடும் தெரியாம ஆமா நமக்கு நுரையீரல் தான் பாடுறதுக்கு மெயின் விஷயம் நுரையீரல்லே பிரச்சனையை வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை அப்ப நாராயணன் நடத்தி தந்திருக்கிறான் என்றால் இந்த குமாரபுரத்திலே அவன் பிள்ளையாராக உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறான் செத்து போகவில்லை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் நம்ம எல்லாம் இந்த 3 மணி நேரம் இங்கே இருக்க வைத்து ஐயா சொல்லுவார் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் நம்மை அன்புடன் அடையா வண்ணம் தேசம் மயமேகம் நித்தித்த மகாவரவேந்திர நாராயணம் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி இல்லை ஐயாவே அங்கும் எங்கும் எங்கும் உயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகரா அரகரா சர்வம் வைகுண்டமயம் ஜெகத் சிவ சிவ நாராயணம் நாராயணம் நாராயண நாம சங்கீர்த்தனம் சிவ சிவ நாராயணம் நாராயணம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை தொடர்பு கொண்ட அன்பு சகோதரர் சேகர் அவர்களுக்கும் இந்த ஊரினுடைய ஊர் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் இத்தனை நேரம் இவ்விட